வணக்கம். கன்சூமர் சிவகுமார். போன முறை உங்களுக்கு இந்த பழங்கள் ரசாயனத்திலேருந்து எப்படி நம்ம குறைச்சி நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டிருந்தோம். இந்த முறை எப்படின்னா, ஒரு பொருளை வாங்குறோம். ஒரு பொருளோட மதிப்பு 20 இல்லை 50 தான் இருக்கும். அதில் ஒரு குறைபாடு இருக்கும். அதை கடைக்காரங்கள்ட்ட கேட்கும்போது சரியான நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. நம்ம உடனே நுகர்வோர் நீதிமன்றம் போகணுமா, இது ஏன்னா இதுக்கு 20 30 போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு தோன்றும். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா, ஒரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை, சிவில் சப்ளை அண்ட் கன்சூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த துறையிட்ட நீங்க ஒரு கடிதம் மூலமா கொடுத்து அந்த பிரச்சனைகளை கையாளலாம். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என்ன செய்வாங்கன்னா ஒரு பொருளை வாங்குவாங்க. என்னடா நுகர்வோர் நீதிமன்றம் எப்படி போறது, இது ஆன்லைன்ல பதிவு பண்ணணும், ரெக்கார்ட்ஸ் வேணும், இது ஆமாண்டா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களை விட்டு பெரிய விஷயமா இருந்தாலும் அதே மாதிரி விட்டு போயிட்டே இருக்கிறோம். அதனால ஒரு சில வணிகர்கள் மட்டும் என்ன செய்யறாங்கன்னா திரும்ப ஒரு தவறுகள் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த தருவாயில் என்ன ஆகுதுன்னா, நீங்க அவங்க ஒரு அலட்சிய போக்கா போறதால எல்லாரும் ஏமாத்தி போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு சிறப்பான ஒரு வழி என்னன்னா, உங்களுடைய அருகாமையில ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை, அதாவது சிவில் சப்ளை கன்சூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கும். நீ அங்க போய் புகார் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம ஏமாறாம, ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரூபாயும் நம்ம வியர்வை சிந்தி உழைச்சி நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அந்த பைசாவை யாரும் அந்த ரூபாயை யாரும் வீணடிச்சிடக்கூடாது. ஆகையினால்தான் நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு இந்த கன்சூமர் விழிப்புணர்வு வீடியோ பல பிரச்சனைகள் பல வேலைகள் இருந்தாலும் பொதுமக்கள் விழிப்புணர்வுக்காக நான் அப்பப்பொழுது ஒரு காணொலியை கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க பாருங்க, கண்டிப்பா இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.